கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். பெருஞ்செய்தி பகுதிக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்று நாம் பேசவிருக்கின்ற பகுதி ஒரு விவாதம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எந்த விஷயங்கள்லாம் முக்கிய பேசு பொருளாக இருக்கின்றதோ அதை குறித்து ஒரு விவாதம் நடத்த வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடியும் ராகுல் காந்தியும் இந்த விவாதத்தில் பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு கடிதத்தை 2 முன்னாள் நீதிபதிகள், மூத்த பத்திரிகையாளர் என் ராம் போன்றவர்கள் எழுதியிருந்தார்கள். இந்த விவாதத்திற்கு நான் தயார் என்று ராகுல் காந்தி தெரிவித்திருந்த சூழ்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இதை குறித்து பேசாததற்கான காரணம் என்ன? இப்படி மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய முதிர்ந்த ஜனநாயகத்தை கடைபிடிக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய இப்படி ஒரு விவாதம் என்பது இது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும்? இப்படி பல்வேறு விஷயங்களை பேச போகிறோம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தராசிய ஷாம் இணைந்திருக்கின்றார். ஷாம், வணக்கம். முதலாவது வாய்ப்புக்கு நேரம் நடந்துடலாம். ராகுலுக்கான முக்கியத்துவத்தை தவிர்க்க அப்படின்ற பொழுது பிரதமர் நரேந்திர மோடி பதில் சொல்லனாலும் மற்றவர்கள் பலரும் பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ராகுல் காந்தி ஒரு சாதாரண நாடாளுமன்ற உறுப்பினர் தான், ஒரு எம்பி மட்டும்தான். ஆனால் அவர் எந்த பதவியிலையோ பொறுப்புலையோ இருந்ததில்லை. அவர் பிரதமர் வேட்பாளராக கூட இல்லை. இந்தியா கூட்டணியை விட்டுருங்க, காங்கிரஸ் கட்சியின் பிரதமர் வேட்பாளராக கூட ராகுல் காந்தி இல்லை. ஆனால் பிரதமருக்கும் அவருக்கும் நேரடி விவாதம் அப்படின்ற போது அந்த ஸ்டேச்சர் ஒத்து போல அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை ராகுலுக்கான முக்கியத்துவத்தை குறைப்பதற்கு, தவிர்ப்பதற்கு அப்படி எடுத்துக்கலாமா? பாராளுமன்ற ஜனநாயகத்தில் இது மாதிரியான விவாதம் சாத்தியம் இல்லைங்கிறதா என் கருத்து. என்ன காரணம்னா, நம்ம மேற்கத்திய நாடு குறிப்பாக பிரசிடென்ஷியல் டிபேட்டு இதை உதாரணமாக கொள்கிறோம். ஆனால் அமெரிக்காவில் பிரசிடென்ஷியல் டிபேட் ரொம்ப பாப்புலர், சந்தேகம் இல்லை. தனியான கமிஷன் இருக்குது அதுக்கு, சிபிசின்னு நினைக்கிறேன் அதுக்கு பேர். 1987 அவங்க தான் அதை நடத்துகிறாங்க. 2 கேண்டிடேட்டு, இங்கிலீஷ் காமன் லாங்குவேஜ், இஷ்யூஸ் காமன். இந்தியா அப்படியான ஒரு நாடு இல்லை. நமக்கு ஒரு மொழி கிடையாது, காமன் ப்ராப்ளம்ஸும் ரொம்ப கம்மி, நாடு தழுவிய பிரச்சனைகளும் கம்மி. அப்படியான சூழ்நிலையில் ராகுல் காந்திக்கான முக்கியத்துவத்தை குறைக்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இப்படியான ஒரு விவாதம் என்பது இந்தியாவில் சாத்திய குறைவு என்பதுதான் என் கருத்து. சரி, இந்தியாவில் சாத்தியம் குறைவுனா கூட இன்னொரு விவாதமும் இருக்குது. இப்போ அமெரிக்கன் பிரசிடென்ஷியல் டிபேட்டில் கூட பலரும் அந்த பிரசிடென்ஷியல் தேர்தலில், அதிபர் தேர்தலில் பலரும் போட்டிடுவாங்க. 2 முக்கிய கட்சிகள் கிட்டத்தட்ட 3-4 பேர் போட்டியிட்டால் கூட அந்த விவாதத்தில் 2 பேர் தான் பங்கேற்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு குறைஞ்சபட்ச ஒரு கட் ஆஃப் வச்சிருக்காங்க. ஒரு 16% 18% அவர்கள் பெற்றால் தான் அந்த விவாதத்தில் பங்கேற்கலாம். ஒரு முறை மட்டும் 3 பேர் பங்கேற்றிருக்கிறாங்க. அந்த கட் ஆஃபை ஒருத்தர் 3வது நபரும் வாங்கினால பங்கேற்றிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது விவாதம் எல்லாரையும் கூட்டு வச்சு பண்ண முடியாது. 2 ஈக்குவல் ஸ்டேச்சரில் இருக்கவங்க மட்டும்தான் விவாதம் பண்ண முடியுன்ற ஒரு இது இருக்கும் பொழுது, சாத்தியம் இல்லைனா கூட ராகுல் காந்தியும் பிரதமரும் விவாதம் பண்ணணும்னு நினைக்கின்ற அந்த ஒரு விஷயமே சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? 2 பேரும் ஈக்குவல் ஸ்டேச்சர்ல நீங்க வச்சு பார்ப்பது சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? லீடர்ஸ் டிபேட்னு பார்த்தா அது சரியா இருக்குங்க. அதாவது தலைவர்களுக்கு இடையேயான விவாதம் அப்படின்னா முதல்ல நம்ம என்ன டிசைட் பண்ணணும்னா, இப்போ நமக்கு 6 விதமான சப்ஜெக்ட் டோட்டலாக பேசப்படுது. அது கான்ஸ்டியூஷன் ஒழிக்க பார்க்குறாங்க, ரிசர்வேஷன் இஷ்யூஸு, இப்படியான 6 ஆர்டிகல் 370 6 விஷயத்தை நம்ம எடுத்துக்கிடலாம். இந்த 6 விஷயம் குறித்து 2 தலைவர்கள் பேசணும் என்கிற மாதிரியான ஒரு ஸ்டேஜை செட் பண்ணால் ஓரளவுக்கு இது பொருத்தமாக இருக்கும். ஆனால் நிச்சயமாக மேற்கத்திய நாடுகளோட டிபேட்டுக்கும் நம்ம நாட்டிலையும் அதுக்கு 2க்குமே ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குன்னு தான் நான் உணர்றேன். இன்ஃபேக்ட் நான் 79 80 யூஎஸ் பிரசிடென்ஷியல் டிபேட்டை நான் அப்போ யூஎஸில் இருந்தப்பயே நான் பார்த்துருக்குறேன். 2வது டிவி நெட்வொர்க் இதை இங்கே நடத்த முடியாது. அப்போ ஒரு டோட்டலாக பொலிட்டிக்கலி நான் பயஸான ஒரு அமைப்பு நமக்கு சட்ட ரீதியாக தேவை. அப்படி இருந்தால் தான் இதை நடத்த முடியும். ஆனால் ராகுலுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்தது யாருன்னா மோடி அவர்கள் தான். மோடி அவர்களும் இன்றைய தேதிக்கு அவர் பிரதமரை தவிர அவரும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் நம்ம சொல்ல முடியாது. அப்படியான அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது. ஒரு கட்சி அதிகமான இடங்களில் போட்டி போடுது, அது பிஜேபி, 400க்கும் மேலே. அதுக்கு நேரம் இன்னொரு கட்சி 300க்கும் மேலே போட்டி போடுது, அது காங்கிரஸ். அப்போ பிஜேபி காங்கிரஸ் 2ஐயும் சேர்ந்த தலைவர்கள் விவாதத்தில் பங்கேற்கணும்னா நட்டாவும் கார்கேயும் தான் பங்கேற்க முடியும். காரணம், மோடி அவர்களும் பிரதமர் வேட்பாளர் நம்ம சொல்லலை இது வரைக்கும், ராகுல் காந்தி அவர்களும் பிரதமர் வேட்பாளர் இல்லை. இந்த இடத்துல தான் இந்த பெரிய ஒரு இஷ்யூ இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி, அதில் சில
மேற்கத்திய நாடுகளில் அதிபர் தேர்தல்னா இவர் 2 பேர் அதிபர் வேட்பாளர்னு நம்ம நேரடியாக நம்ம அவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணிட முடியும். ஆனால் இங்கு வந்து சூழ்நிலைகள் இன்னும் கொஞ்சம் சிக்கல் குழப்பங்கள் அதிகம் அப்படின்றத சொல்றீங்க. அதாவது பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் எலெக்ஷனே இங்கே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி விவாதம்ன்ற ஒரு கேள்வியை நீங்கள் எழுப்புறீங்க. வாய்ப்பு 2க்கு நாம் நகர்ந்தோம்னா குற்றச்சாட்டிற்கு ஆதாரம் தர வேண்டும். அதாவது ராகுல் காந்தி பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு, பிரதமர் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை, அதாவது அம்பானி அதானின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளும் வைக்கிறார். இப்போ ஒரு விவாதம் அப்படின்னு வரும்பொழுது இது ஆதாரத்துடன் விவாதம் நடத்த முடியுமா? ஏன்னா தேர்தல் பிரச்சாரம் வந்து பொலிட்டிக்கல் ரெட்டரிக்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒருத்தரையும் எதிர்த்து பேசக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றது. ஆதாரத்தோடு இருக்குமா இருக்காதா தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு. ஆனால் இதில் விவாதம்னு வரும்பொழுது ஒரு ஆதாரத்தோடு பேச முடியும்னு நினைக்கிறீங்களா? அதற்கான சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நமது தேர்தல் பிரச்சாரம் என்பதே மோஸ்ட்லி வந்து ரேலி பேஸ் தான். அதாவது சவால்கள் தான். சவால்கள் விட்டுக்கிட்டே போகிறது தானே தவிர ஆதாரம் கொடுக்கறதுங்கிறது அநேகமாக இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அப்போது 2 தலைவர்கள் பேசுகிறாங்க. இந்த 2 தலைவர்களோட டிபேட் மூலமாக வாக்காளர்கள் ஒரு பொது அபிப்பிராயத்துக்கு வரணுமா, இல்லை இந்த 2 தலைவர்களோட பல்வேறு படக்காட்சிகள் மூலமாக பொது அபிப்பிராயத்துக்கு வரணுமா? இதுதான் நம்மளோட கேள்வியாக இருக்க முடியும். 2 தலைவர்கள் மட்டும் ஸ்க்ரீனில் தோன்றி அவங்க வந்து ஒரு பொது விவாதத்துக்கு, அதாவது தலைவர்களுக்கு இடையான விவாதம் அப்படி நடத்தப்பட வேண்டுமா? 2 தலைவர்களும் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு மாதிரி பேசுகிறாங்க. அது இன்னைக்கு வந்து படக்காட்சிகளாக உலா வருது. அந்த படக்காட்சிகள் மூலமாக வாக்காளர்கள் அவரவர்கள் அந்த இன்ஃபார்ம்டு டிசிஷனுக்கு வர்றது தான் இந்தியாவில் சாத்தியம்னு நான் நினைக்கிறேன். சரி, அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இப்போ விவாதம்னு வரும்பொழுது சிலர் நல்லா பேசக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கும். அதாவது எதிர்காலத்தில் வருங்காலங்களில் நாம் ஜனநாயக முதிர்ச்சி அடையும் பொழுது இப்படி விவாதங்களை நோக்கி நகரணுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் சேர்த்து இது உங்களுடைய பார்வையை தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஏன்னா விவாதம்னு வரும்போது நல்லா பேசக்கூடிய தலைவர்கள் தான் இருக்கணும். நல்லா பேசக்கூடிய தலைமை இல்லாமல் ஆளுமை மிக்க தலைவர்கள் பலரும் இருந்திருக்கிறாங்க. ஜி.கே. மூப்பனார் போல இந்த மாதிரி பல்வேறு தலைவர் இருக்காங்க. அதனால் விவாதத்தை வைத்து ஒரு தலைவரை முடிவு செய்வது வந்து சரியான விஷயம் தானா? சரியான விஷயம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரி. காரணம், பல பேர் வந்து அந்த எக்ஸ்டம்போரா பேச முடியாத தலைவர்கள் இருப்பாங்க. அவ்வளோ தூரம் போவானே. மன்மோகன் சிங்கும் 2014 மன்மோகன் சிங் அவர்களும் பிரதமர் மோடி அவர்களும் அப்போ பிரதமர் ஆகலை, மோடி அவர்களும் நேரடியான விவாதத்தில் ஈடுபடுவதாக ஒரு சின்னோரியா கற்பனை பண்ணி பாருங்க. அது சாத்தியம் இல்லை இல்லை. சரி சரி, அப்போ ஆளுமை மிக்க தலைவர்கள் நிர்வாக திறமைன்றது ஒன்று, அதை வெறும் விவாதத்தின் மூலமாக நீங்கள் முடிவு பண்ண முடியாதுன்னு நீங்கள் சொல்றீங்க. வாய்ப்பு 3க்கு நகர்ந்தோன்னா விவாதத்தில் நாட்டம் இல்லை என்பதால் இன்னொரு விவாதம்ன்ற வரும்பொழுது நாம் வந்து பல்வேறு விவாதங்கள் நாம் நடத்துகிறோம். அந்த மாதிரியான விஷயங்களுக்கு மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது. அதில் மூலமாக மக்கள் தெரிந்து கொள்ள நினைக்கிறாங்க. கட்சி பிரதிநிதிகள் வர்றாங்க. அது உயர்மட்ட தலைமை அப்படி 2 பேர் வந்து இருக்கும் பொழுது அது ஒரு ஈர்ப்பை தரும் இல்லையா? அது நாடு முழுமைக்கும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறும். அது பல்வேறு பேசு பொருளை உருவாக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாதா? அதையும் ஒரு நல்ல விஷயமாக, ஒரு ஜனநாயக கூறுகளை அது இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ற விஷயமாக எடுத்துக்க முடியாதா? ஜனநாயக கூறுகளை பலப்படுத்துகிற விஷயம்தான், அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் எந்த லாங்குவேஜ் இப்போ பெரும்பாலும் வந்து அதிகமாக பேசப்படுகிறது இந்தி மொழி, அதற்கு அடுத்தாற்போல வந்து தெலுங்கு மொழி. இப்படி இந்தியாவில் இருக்கிற வெவ்வேறு மொழிகள், அதுபோக இந்தியாவில் இருக்கிற பல்வேறு வாழ்க்கை நிலைகள், இதுக்கெல்லாம் அது பொருத்தமாக இருக்காது இல்லையா? அதான் இது உண்மையான சிக்கல். வந்து இந்தியா என்பது ஒரு மிகப்பெரிய தேசங்களின் தேசம். இந்த தேசத்தில் பொது விவாதம்னாலே மொழியே பிரச்சனையாக மாறிடும். இப்போ நீங்கள் அந்த காலத்தை எடுத்துக்கோங்க. எங்கள் காலத்தில் அண்ணாவும் காமராஜரும் இப்படியான ஒரு டிபேட்டில் ஈடுபட்டிருக்க முடியுமா? ஆனால் எதில் நம்ம வந்து கவனம் செலுத்தலாம் அப்படின்னா, தலைவர்கள் பேசும்போது அவர்கள் வந்து அவர்கள் சாதனைகளை பற்றி, இல்லைன்னா அவர்கள் செய்யவிருப்பதை பற்றி மட்டும்தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு தேவை. ஒவ்வொரு முறையும் வந்து வெவ்வேறு மாதிரி பேசி வெவ்வேறு மாதிரியான ஒரு ஓட் பேங்கை கிரியேட் பண்ண முயற்சி செய்வது என்பது ஜனநாயகத்துக்கு ஆபத்து. அதை தவிர்ப்பதற்கு இந்த டிபேட் உதவும் என்றால் நம்ம எலக்டோரல் லாலாம் மாற்றணும். நமக்கு இவ்வளோ பெரிய கேம்பெயின் பீரியட் தேவையில்லை, இத்தனை கிட்ட தேர்தல் தேவையில்லை. இது எல்லாத்தையும் நம்ம மாற்றி அமைத்தால் மட்டும்தான் இது சாத்தியம். சரி, அதாவது பப்ளிக் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன்ஸ்ன்ற மாதிரியான ஒரு சீர்திருத்தங்களை எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்கல்ல. இவ்வளோ தூரம் பெரிய ரேலிஸோ இவ்வளோ பெரிய பொதுக்கூட்டங்கள், இந்த பேரணிகள் தேவையில்லை. ஒரு விவாதம் 2 விவாதம் அரசாங்கமே ஏற்பாடு செய்யும். அதை வைத்து மக்கள் வந்து முடிவு செய்யட்டும். இல்லை பல்வேறு சிறிய சிறிய விவாதங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சொல்ல வரீங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? ஆமாம், கண்டிப்பாக. காரணம், இப்போ நம்ம எங்கள் காலத்தில் வந்துங்க 21 வயசு தான் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. தேர்தல் பிரச்சாரம் இரவு பகலாக நடக்கும். இப்போ எம்ஜிஆர்லாம் வராரு அப்படின்னா 10 மணிக்கு வரேன் பாரு நைட்டு, ஆனால் காலையில் 6 மணிக்கு வருவார். இப்படியான நிலைமையெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிருக்கிறோம். நேர கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டோம். அப்புறம் வந்து கேம்பெயின் பீரியடை குறைச்சிருக்கிறோம். இதை இன்னமும் சரி பண்ணலாம். காரணம் வந்து இன்னைக்கு தொழில்நுட்பம் அந்த அளவுக்கு வந்து துள்ளலும் வேகமுமாக பெரிய அளவுக்கு வளர்ந்துருச்சு.
அப்போ தொழில்நுட்பத்தை நம்ம ஏன் பயன்படுத்தலை, ஏன் வந்து மீடியாவையும் சோஷியல் மீடியாவையும் பயன்படுத்தலை, மெயின் மீடியாவும் சோஷியல் மீடியாவும் பயன்படுத்தலை, இதெல்லாம் கேள்வி. இப்போ தூர்தர்ஷன் வந்து ஒரு பொது மேடை மாதிரி தான். தூர்தர்ஷனில் எல்லா தலைவர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு தரப்படுகிறது. அப்போ கிட்டத்தட்ட எல்லா தலைவர்களும் ஒரே நேரத்தில் பேசுவதற்கான வாய்ப்பை வந்து தூர்தர்ஷன் வழங்கலாம். ஏன்னா அது வந்து ஒரு பொதுவான அமைப்பு தான். அப்போ ஒரு 3 அல்லது 4, 5 தலைவர்கள் ஒரே நேரத்தில் வந்து தூர்தர்ஷனில் இருக்கிற ஒரே அரங்கத்தில் அவங்கவுங்க கருத்தை சொல்லலாம் என்று வைத்தால் இந்த நீங்க குறிப்பிடுகிற இந்த பொது விவாதம் அல்லது வந்து லீடர்ஸ் டிபேட்டுக்கு ஒரு வழி பிறக்கும் என்பது என் கருத்து. சரி, நீங்க சொல்றது ஒரு மொழி பிரச்சனை, இந்தியா முழுமைக்குமானது ஒரு மொழி பிரச்சனை. ஆங்கிலத்துல பேசினா அது ஒரு மேல்தட்டு வர்க்கத்திற்கு மட்டும்தான் அது புரியக்கூடிய விஷயமா இருக்கும். ஹிந்தி பேசினா அது ஒரு பகுதி மக்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி மொழி பெரிய பிரச்சனை. ஆனால் நீங்க இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டீங்களா, ஒரு அண்ணாவும் காமராஜரும் அன்றைக்கு விவாதிச்சிருக்கலாம், ஆனா விவாதிக்கலன்னு சொன்னீங்களா, அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? ஒருவேளை அவர்கள் விவாதிச்சிருந்தா அது ஒரு நல்ல விஷயமாக தான் இருந்திருக்கும். அது ஒரு மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான இது ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணிருக்கலாம். அதுக்கப்புறம் வரக்கூடிய தலைவர்களும் அந்த மாதிரியான விவாதத்தை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கும்ல. அது ஏன் அது அப்படி பண்ணலன்னு நீங்க சொல்றீங்க? அண்ணா வந்து ஒரு பப்ளிக் ஆரேட்டர். அவரோட விவாதம், அவரோட மொழி நடை, பேச்சு எல்லாமே வந்து பார் எக்ஸலன்ஸ் ஒன்று. ரெண்டாவது, அந்த காலகட்டத்தில் வந்து அண்ணாவே வந்து ஒரு போஸ்ட் கிராஜுவேட். காமராஜர் வந்து படிக்காத மேதை. அவர் வந்து எப்போதுமே நிர்வாகத்தில் கவனம் செலுத்தியவர். எப்போதுமே அவர் ரிசல்ட் ஓரியன்டட் பர்சன். இப்போ இந்த 2 பேரும் வந்து டிபேட்டுங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள இணையவே முடியாது. அதுக்கான வாய்ப்பு இல்லை. அன்னைக்கு டிவியெல்லாம் கிடையாது என்றாலும் கூட டிபேட்டுங்கிற கான்செப்டுக்குள்ள வர முடியாது. நாங்க வந்து ஒரு காலத்துல ஒரு முயற்சி பண்ணுவாங்க, மக்கள் மேடைங்கிற ஒரு சின்ன டைட்டில் கீழே பத்திரிக்கை. ஆனா 2 தலைவர்கள் பேசுவாங்க ஒரே நேரத்துல. அவங்களோட கருத்துக்களை மட்டும் ஒரு 2 அல்லது 3 பக்கத்துக்கு கேள்வி பதிலா சொல்ற மாதிரியான ஒரு ஏற்பாடை வந்து 89ல் பண்ணி பார்த்தோம். அது அவ்வளவு தூரம் சக்சஸ் ஆகலை. காரணம் என்னன்னா, கடைசி நேரத்தில் தலைவர்கள் ஒத்துக்கிட்டு வராமல் போயிடுறதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. ஈவன் அமெரிக்கன் எலெக்ஷன்ல கூட நீங்க அதை பார்க்கலாம். ட்ரம்ப்பே வந்து அவர் சில டிபேட், பிரைமரி டிபேட் எல்லாம் மிஸ் பண்ணியிருக்கிறாரு. காரணம் வந்து கடைசி நேரத்தில் வந்து அவங்களுக்கான ஒரு தயக்கம் வருவது. அப்போ இங்கேயுமே தலைவர்கள் ஒத்துக்கிட்டு வராமல் போயிட்டா என்ன பண்றதுங்கிற ஒரு பெரிய பிரச்சனை எப்போதுமே இருக்கிறது. அதுக்காக தான் நம்ம ஸ்போக்ஸ் பர்சன் சிஸ்டம் வச்சிருக்கிறோம். தலைவர்களுக்கு பதிலாக அவங்களோட செய்தி தொடர்பாளர்கள் பேசலாம் என்று வைத்தால் இது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். சரி, அதுதான் நேரடி தலைவர்களுக்கான விவாதம் சாத்தியம் இல்லாதனால தான் நாம் வந்து ஸ்போக்ஸ் பர்சன், செய்தி தொடர்பாளர்கள் மூலமான விவாதங்களை வச்சிருக்கோம்னு சொல்லி வாய்ப்பு 4க்கு நகர்ந்தோம்னா அடுத்தடுத்து பரப்புரை திசை மாறிவிடும் என்று நினைப்பதால், ஒருவேளை இப்படி ஒரு விவாதம் நடந்துச்சுன்னா அப்புறம் மற்ற விஷயங்கள் எதுவுமே பேசு பொருளாக இருக்காது. இந்த மாதிரியான விவாதம் மட்டுமே பேசு பொருளாக மாறிவிடும். அந்த விவாதத்திலையும் வந்து தனிநபர் தாக்குதல் எல்லாம் நடந்ததுன்னா அது மாதிரியான விஷயங்கள், பேச வேண்டிய விஷயங்கள் பேசப்படாமல் தவிர்க்கப்படும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, விவாதத்துக்கான கருப்பொருளை வந்து டிசைட் பண்ணலாம். ஈவன் அமெரிக்கன் பிரசிடென்ஷியல் டிபேட்டில் கூட கருப்பொருள் வந்து டிசைட் ஆகுது. பிரசிடென்ஷியல் டிபேட் தான் நமக்கு தெரியும். ஆனால் அந்த கிராண்ட் டிபேட் ஒன்று இருக்கு, கிரேட் டிபேட். அது அமெரிக்கன் ஹிஸ்டரியில் அது என்னன்னா, ஃபெடரலிசம், நான் ஃபெடரலிசம், இந்த 2 தரப்புக்கும் இடையிலான, அதில் தான் இந்த பில் ஆஃப் ரைட்ஸ் எல்லாம் வருது, உரிமைகள் சம்பந்தப்பட்ட சாசனம். இந்த 2 தரப்புக்கும் இடையில விவாதம் நடந்துச்சு. விவாதம் நடந்து ஒரு முடிவுக்கு வந்தது, பில் ஆஃப் ரைட்ஸ் சேர்ந்தது. இப்படியுமே நம்ம வைக்கலாம். இப்போ உதாரணமாக ஆர்டிகல் 370 அதை ரத்து பண்றது, இது சம்பந்தமான ஒரு பொது விவாதம். அப்போ நம்ம நாட்டு அரசியல் கலாச்சாரத்துக்குள்ள பொது விவாதங்கிற கான்செப்டை நம்ம கொண்டு வரணும். பெர்ஹாப்ஸ் இப்போ இந்த 2 நீதிபதிகளும் ஒரு மூத்த பத்திரிகையாளரும் சேர்ந்து எடுத்துக்கிற முயற்சி அடுத்தடுத்த கட்டங்கள்ல அந்த பரிணாமத்தை நோக்கி நகரும். சரி, இது வந்து வாய்ப்பு 5 பார்த்தோம்னா விவாதமே அவசியம் இல்லை என்ற காரணம், அதாவது ஒன்று நீங்க சொன்னதுல நான் புரிஞ்சுக்கிறது, மேல்மட்ட தலைவர்கள் இருவரும் விவாதம் பண்றதுக்கு சாத்தியமில்லை, பல்வேறு காரணங்களை நீங்களே குறிப்பிட்டீங்க. கட்சி செய்தி தொடர்பாளர்கள் விவாதம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு தொலைக்காட்சியிலும் ஒரு மாதிரியான அது தோற்றம் இருக்கும், அந்த விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்க சொல்வது இந்த இவர்களுடைய கடிதம் இருக்கு இல்லையா, நீதியரசர்கள், முன்னாள் நீதியரசர்கள், மூத்த பத்திரிகையாளரோட கடிதம் இருக்கு இல்லையா, அது அடுத்த பரிணாமம்ன்றது ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி ஆர்டிகல் 370 எடுத்துக்கிட்டோம்னா இதை வைத்து நாடு முழுமைக்கும் திமுகல இருந்து ஒரு பிரதிநிதியோ இல்ல பாஜக இருந்து ஒரு பிரதிநிதி, காங்கிரஸ்ல இருந்து ஒரு பிரதிநிதி, இருவருக்குமான ஒரு விவாதம், இது நாடு முழுமைக்கும் எல்லா தொலைக்காட்சியும் ஒளிபரப்பு செய்யணும். அதே மாதிரியான பல்வேறு தலைப்புகள்ல ஒரு விவாதம், அதுதான் அடுத்த பரிணாமமா இருக்குமா? இது சாத்தியப்படுமா அல்லது இதுவும் சாத்தியப்படாதுன்னு நினைக்கிறீங்க? இது சாத்தியம்தான். காரணம், இந்த நாட்டில் பல விஷயங்கள், இப்போ மோடி அவர்களே 400 சீட்டு கேட்கறதுக்கான காரணம்னு அவர் ஸ்பெசிஃபிக்கா சொல்றாரு. பல விஷயங்களை வந்து இங்க மாற்ற வேண்டியது இருக்கு. அப்பதான் வந்து இந்தியாவை வந்து பாதுகாப்பு நிறைந்த நாடாக மாற்ற முடியும். அது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனா அது குறித்த ஒரு பொது விவாதம் என்பது கட்டாயம். யாரு வெற்றி பெற்றாலும் யார் வெற்றி பெறாவிட்டாலும் அடுத்த அரசாங்கம் வரும்போது இப்படியான சில முயற்சிகள், இந்த நாட்டோட அடிப்படையே மாற்றக்கூடிய முயற்சிகள் வரும்போது பொதுமக்களோட கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கிடணும்னா இந்த விவாதம் என்பது அவசியம்.
அதற்கான வழிவகைகளை இப்போது வகுப்பதற்கான ஒரு காலம் நெருங்கி விட்டது. அது போக முன்னாடி இருந்த மாதிரியான தொழில்நுட்பம் இப்ப இல்லை. எல்லாருமே தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையும் அல்லது செல்போன் மூலமாக சோசியல் மீடியா நிகழ்ச்சிகளையும் பார்க்கறாங்க. அதுல கமெண்ட்ஸ் நம்ம போட முடியும். முன்னாடி அப்படி இல்லை. இப்போ அந்த கமெண்ட்ஸுங்கிற ஒரு கான்செப்ட் வந்த பிறகு கண்டிப்பாக இது சாத்தியம்தான். நாட்டை உழுப்புகிற பிரச்சனைகள்ல அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்கும் போது அரசாங்கத்தின் முடிவு சரியா தவறா என்று பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை சொல்வதற்கு இந்த மாதிரியான விவாதங்கள் சிறந்த ஏற்பாடு. அதற்கான ஒரு அடிக்கோல் இப்போது நாட்டப்பட்டிருக்கிறது, ஒரு அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறது. சரி, விவாதம்ன்றது தேவை. ஆனால் அது மேற்கத்திய ஸ்டைலில், அந்த மாதிரி வெஸ்டர்ன் ஸ்டைலில் மாதிரியான ஒரு டிபேட் நடக்க முடியுமா, அது சாத்தியமானது கேள்விக்குறி. ஆனால் நமக்கான ஒரு விஷயத்தை உருவாக்க வேண்டும். அதற்கான பரிணாம வளர்ச்சியாக இது பல்வேறு திசைகள் மாறி அது எப்படி ஒரு சரியான திசையாக ஜனநாயக கூறுகளை வலுப்படுத்துமா அப்படின்றது தான் கேள்வி இப்பொழுது. அப்படி எடுத்துக்கலாமா? இந்தியனைஸ்டு டிபேட், அதாவது வெஸ்டர்ன் கான்செப்டா இருக்கலாங்க. ஆனா அதே நேரத்தில் நம்ம இந்திய மயமாக்கப்பட்ட நமக்கு எப்படியான இது சூட் ஆகுமோ அத மாதிரியான ஒரு விவாதம் அப்படி நம்ம செய்ய முடியும். ஏன்னா இன்னைக்கு டிவி டிபேட் பார்த்து மக்களுக்கு விவாதம்னா என்னன்னு தெரியும். ஆமா. அப்போ ஒரு கட்சி சார்பாக பேச வருபவர்கள், அது போக ஒரு பொதுவான ஒரு கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையாளர், இப்படிதான் நம்ம அந்த விவாத மேடையை கட்டமைக்கிறோம். இந்த விவாத மேடை இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலமாக மக்களுக்கு நன்கு பரிச்சயமான விவாத மேடை ஆகிடுச்சு. இந்த டிவி விவாத மேடையை இன்னும் கொஞ்சம் நீட்சி அடைய செய்து அரசியல் மேடைக்கு கொண்டு போகணும், அவ்வளவுதானே. சரி, அதற்கு ஒரு அங்கீகாரம் மிக்க ஒரு விவாதமாக அதை மாற்றுவதற்கான முயற்சிகள் செய்ய வேண்டிய அவசியம்ன்றது சொல்றீங்க. பல்வேறு விஷயங்களை பேசணும், பல்வேறு ஜனநாயக கூறுகள், தேர்தல் பிரச்சாரங்கள், இப்படி பல்வேறு விஷயங்களை குறுகிய நேரத்தில் நிறைய விஷயங்கள் பேசணும். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி தராசு ஷியாம் அவர்கள். கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே GBRன் TMT கம்பிகள்.